உங்க கையில இப்போ 10 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு போனஸ்னால இருக்கலாம், இல்ல ஒரு எஃப்டி மெச்சூர் ஆகி இருக்கலாம், இல்ல இன்ஹெரிட்டன்ஸ் என்ன வேணா இருக்கலாம். பட் இதை நீங்க பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சிருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு வேல்யூ லூஸ் ஆகும். இல்ல உங்க மணி உங்க ஃபியூச்சருக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா உங்க ஃபியூச்சருக்கு அழகா அது யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல இந்த 10 lakhs எப்படி வைஸ்லி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது தான் இப்போ இன்டெப்தா ஒரு பிரேக் டவுன் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் யுவர் டைம் லைன், கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் ஒரு காமன் மித்தை பஸ் பண்றேன். எல்லாருக்குமே ஒரு சைஸ்ல ஃபிட் ஆகும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபிட் ஆகும். தேர் இஸ் நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். ஸோ கூகுளில் இப்போ நீங்கள் டாப் ஃபண்ட்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு போட்டிங்கன்னா சில ஃபண்ட்ஸ் காட்டும். பட் அந்த ஃபண்ட்ஸை உங்களோட நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இட் கேன் பி அ ரெசிபி ஃபார் ரெக்ரெட். ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 3 பர்சனல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் ஆகியிருக்கும். உங்கள் டைம் ஹாரிசான், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த 3 விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இருக்குன்றப்ப மற்றது எல்லாமே சிம்பிள் ஆகிடும். ஸோ இந்த மணி திரும்பி உங்களுக்கு ஒரு வருஷத்துல தேவையோ இல்லை 10 வருஷத்துல தேவையோ உங்கள் ஸ்ட்ராட்டஜின்றதை அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு பர்சனலைஸ் பிரேக் டவுன் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 1 இயர்ல இந்த மணி தேவை அப்படின்னா கோல் வந்து கேபிட்டல் சேஃப்டியா இருக்கும். அப்ப நீங்க எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனா ஹை இன்ட்ரெஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். நீங்க ஸ்டாக்ஸ் இல்ல ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல அவாய்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு இது ரொம்ப வாலடைலா இருக்கும். இதே டைம் ஹாரிசான் 1 to 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கோல் வந்து ஸ்டெபிலிட்டி வித் பெட்டர் தன் சேவிங்ஸ் ரிட்டர்ன். ஸோ ஆப்ஷன் என்ன? ஷார்ட் டியூரேஷன் டெப் ஃபண்ட்ஸ் இல்லைனா கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் 3 to 5 இயர்ஸ் இருக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் அப்படின்னா கோல் வந்து பேலன்ஸ்டு growth அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட். ஏன்னா உங்களுக்கு ஈக்விட்டிக்கு எக்ஸ்போஷரும் கிடைக்குது, அதே நேரத்தில் டெப்டோட அந்த குஷனும் இருக்கு நமக்கு. அண்ட் டைம் ஹாரிசான் வந்து 5 to 7 இயர்ஸா போகுதுன்னா கோல் வந்து லாங் டேர்ம் growth with some volatility tolerance. ஸோ ஆப்ஷன் வந்து அக்ரெசிவ் hybrid funds and flexi cap funds. And suppose 7+ இயர்ஸ்க்கு மேல டைம் ஹாரிசான் இருக்கு அப்படின்னா கோல் வந்து வெல்த் கிரியேஷன். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், ஈவன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களால மார்க்கெட் ஸ்விங்ஸ் ஹேண்டில் பண்ண முடிஞ்சா ஸோ உங்க 10 லட்சத்தை ஒரேடியா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடணுமா? ஆன்சர் வந்து நாட் ஆல்வேஸ். ஏன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் இப்போ ஈக்விட்டியில இந்த மாதிரி ஒன் கோலை நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்றது மார்க்கெட் சப்போஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னே டிப் ஆச்சுன்னா பேக் ஃபயர் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்க STP மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமா நீங்க கிராஜுவலி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1 உங்க 10 lakh rupees ஒரு லிக்விட் ஃபண்ட்ல பார்க் பண்ணி வைங்க. ஸ்டெப் நம்பர் 2 STP மூலமா ஸ்மால் அமௌண்ட்ஸ் மந்த்லி ஈக்விட்டிக்கோ இல்ல ஹைபிரிட் ஃபண்ட்க்கோ ஓவர் 6 to 12 months கிராஜுவலி மூவ் பண்ணுங்க. இந்த அப்ரோச் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை ஸ்மூத்தன் பண்ணுது, அதே நேரத்தில் மார்க்கெட் டைமிங்கோட ரிஸ்க்கை குறைக்குது. ஸோ இப்போ நீங்க ரைட் வேல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். பட் நவ் வாட்? மார்க்கெட் அப்போ ஆகும், டவுனும் ஆகும். பட் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரை ஆங்ஷியஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன செப்பரேட் பண்ணதுன்னா ஸ்டேயிங் த கோர்ஸ். அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிப் பார்த்தோன்னே பேனிக் ஆகி வித்ட்ரா பண்ணிடுவாங்க, லாஸை லாக் இன் பண்ணிடுவாங்க. ரிமெம்பர், மார்க்கெட் பேஷன்ஸை தான் ரிவார்ட் பண்ணும், பேனிக் கிடையாது. அண்ட் காம்பவுண்டிங்க்கு டைம் தேவை, டைமிங் கிடையாது. அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்னொரு போனஸ் தம் ரூல் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இந்த 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ லாங்காக நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அன்ஷூராக இருக்குன்னா நான் ஒரு கைட் சொல்கிறேன். சப்போஸ் இந்த மணி ஏர்ன் பண்ண உங்களுக்கு ஒரு வருஷம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஓவர் 6 months அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சடன் வின்ஃபால்னால கிடச்சிது லைக் இன்ஹெரிட்டன்ஸ், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்னால இந்த அமௌண்ட் உங்கள் கையில் வந்துச்சுன்னா STP மூலமா அட்லீஸ்ட் 1 to 3 years வரைக்கும் இதை ஸ்ட்ரெச் பண்ண பாருங்க. அண்ட் திஸ் வே ஆப்பர்ச்சுனிட்டியை காஷனோட நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு சீக்கிரமாகவே மணி தேவை அப்படின்னா லைக் உங்களுக்கு பிக் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் வரலாம் ஃபியூச்சரில், லைக் வெட்டிங், எஜுகேஷன், ஹோம் இன்டீரியர். அப்போ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம கோல். அந்த டைமில் சேஃபர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷார்ட் டியூரேஷன் டெப் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஃபார் அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். இப்போ உங்களால் ஒரு ஷார்ட் டேர்ம் டிப்பை ஹேண்டில் பண்ண முடியாது, இல்லை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றப்ப டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸை இந்த டைம் பீரியடில் சேஸ் பண்ணாதீங்க.
பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட என்டையர் 10 lakhsமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? டெக்னிக்கலி எஸ், பட் நீங்க பண்ணணுமா அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, இந்த மணி ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வருஷத்துல இந்த மணி தேவைப்படுமா? அண்ட் இல்லை ரிட்டையர்மெண்ட் லைக் 20 years கழிச்சிருக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இருக்கிற ஒவ்வொரு ஆன்சர் பொறுத்து இட் கேன் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் ஃபண்ட் டைப், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் லைக் லம்சம், இல்லைனா எஸ்டிபி, இல்லை வேறொரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸோ மற்றவங்களுடைய போர்ட்ஃபோலியோ காப்பி பண்ணாதீங்க. பர்சனலைசேஷன் இஸ் பவர். அண்ட் இதில் முக்கியமாக ஏன் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் ஷேப்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி போர்ட்ஃபோலியோ பார்த்து ரெட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிற ஒரு ஆள் அப்படின்னா, ஸ்டிக் டு கன்சர்வேட்டிவ் இல்லைனா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இல்லை 20% மார்க்கெட் டிப் ஆனாலுமே நான் காமாக இருப்பேன் அப்படின்னா, யூ மைட் பி சூட்டட் ஃபார் ஈக்விட்டி ஹெவி அலோகேஷன். ஸோ உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது கரேஜ் கிடையாது. இட்ஸ் அபவுட் எமோஷனல் ஃபிட். உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்கள் டெம்பரமெண்ட்டை மேட்ச் ஆனாதான் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டிக் டு இட். அண்ட் டாக்ஸஸை உங்கள் ஹார்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸை சாப்பிட விட்டுறாதீங்க. இன்வெஸ்ட் ஸ்மார்ட். ஸோ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்ன்றது செக்ஷன் 80C டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது 1.5 lakh வரைக்கும் உங்கள் லிமிட் இருக்கு கெயின்ஸில் டாக்ஸ் அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் டெஃப் ஃபண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் டாக்ஸ் அவுட்கோ இண்டெக்ஸேஷனோட நீங்கள் லெவரேஜ் பண்ணலாம். அண்ட் உங்கள் எக்ஸிட்ஸை கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் மினிமைஸ் பண்ணுற மாதிரி டைம் பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரேதர் 10% ஏர்ன் பண்ணி 30% டாக்ஸஸ்க்கே வந்து லூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஜஸ்ட் 8% ஏர்ன் பண்ணி மோஸ்ட் ஆஃப் இட்டை வந்து ரிட்டைன் பண்ணிப்பீங்களா? ஸோ இது உங்கள் பொறுத்து தான். டாக்ஸ் எஃபிஷியன்சின்றது ஹையர் ஆக்சுவல் ரிட்டர்ன். ஃபைனல் டேக் அவே என்ன? இந்த வீடியோவில் நம்ம நிறைய கவர் பண்ணிட்டோம். லைக் ஃப்ரம் டைம் ஹாரிசான்ஸ் டு டாக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் இன்னும் நீங்கள் யோசிக்கிறீங்க நம்ம லைஃப் கோல்ஸ்க்கு எது ட்ரூலி இந்த ரைட் டிசிஷன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இதில் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உங்களுடைய ட்ரீம்ஸோட உங்கள் போர்ட்ஃபோலியோ அலைன் பண்ணுறதுக்கும், அண்ட் ஓவர் டைம் உங்களோட மணியை வந்து மிஸ்டேக்ஸ்னால ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், அண்ட் டாக்ஸ் ஆப்டிமைஸ்ட் கோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணி தரத்துக்கும், அண்ட் எவ்ரி லைஃப் ஸ்டேஜில் உங்களோட போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதே நேரத்தில் க்ரோ பண்ண வைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த 10 lakhsன்றது கேன் பி லைஃப் சேஞ்சிங். பட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டுமே. ஸோ உங்கள் டைம்லைன் பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எஸ்டிபி யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டை ஃபேக்டர் இன் பண்ணுங்க. அண்ட் டாக்ஸ் எஃபிஷியன்சியை மைண்டில் வச்சு பிளான் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் உங்கள் மணியை ஐடலாக விடாதீங்க, இல்லை வர்ஸ் மிஸ்பிளேஸ்டாக விட்டுறாதீங்க. மேக் யூர் 10 lakhs ஒர்க் ஹார்டர், லைக் மேக் இட் ஒர்க் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.